ஏங்க நாங்க என்ன கேட்டோம்? கொஞ்சோண்டு பால் தானே கேட்டோம். வேற ஏதாவது நாங்க கேட்டோமா? சொல்லுங்க. பால் பாத்திரத்தை ஒளிச்சு வச்சுக்கிறீங்க, பால் பாத்திரம் கிட்டவே விட மாட்டேங்கிறீங்க. இது நல்லா இல்ல. முன்ன மாதிரி எங்களுக்கு எலி கிடைக்க மாட்டேங்குது. உங்க வீட்டுல எலி தொல்லை இல்லாம நாங்க தானே பாதுகாத்துட்டு வரோம் உங்களை. நைட்டுக்கெல்லாம் நாங்க தூங்குறதே இல்லை தெரியுமா? இதை நீங்க மறுக்க முடியுமா? சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு மூடு வந்தா எங்களை கொஞ்சிறீங்க, ஒரு மூடு வந்தா எங்களை விரட்டி விடுறீங்க. நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. உங்களுக்கு தேவைன்னா எங்களை கொஞ்சுவீங்க, தேவையில்லைன்னா விரட்டி விட்டுருவீங்க. வேணாம், இது நல்லா இல்ல. எங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கு, அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எலிகளை பிடிச்சி சாப்பிடலாம்னா எலிகளெல்லாம் மருந்து வச்சு கொண்டுட்டீங்க. எங்களுக்கு இப்ப எலிகளே கிடைக்க மாட்டேங்குது. நாங்க என்ன சாப்பிடுறது சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு சாப்பாடு நீங்க தான் போட்டாகணும். வேற வழியே இல்லைங்க. சாப்பாடுன்னு சொல்லிட்டு சைவ சாப்பாடு போட்டா எங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கு மீனும் சிக்கனும் வேணும். அப்படி நீங்க போடாட்டி நாங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்து போராட்டம் பண்றதா முடிவு பண்ணி பார்த்துக்குங்க.